வெளியூருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பெண் வீட்டு வாசலில் அங்குமிங்குமாக சிதறி கிடந்த விபூதியை பார்த்து அதிர்ச்சி. குடும்பத்தை வேரோடு அறுக்க எலும்புச்சை பழம், குட்டி சாத்தான் பொம்மையை வைத்து பில்லி சூனியம். சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த பெண் யார்? சூனியம் வைக்கும் அளவிற்கு அப்படி என்ன வன்மம், பின்னணி என்ன? சமீப காலமா மனிதர்களோட ரத்தத்தை வச்சு பூசை பண்றது, டெட் பாடியை வச்சு மாந்திரீகம் பண்றது, டெட் பாடியை புதைச்சு வச்சு அதை எலும்பு கூடாக்கி அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட்ட காட்டுக்குள்ளையோ இல்ல தெருக்கள்ளையோ வச்சு மந்திரம் மோதி பூசை பண்றதுன்னு இந்த மாயாஜால மாந்திரிக வேலைகள் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல விபூதியையும் குட்டி சாத்தான் பொம்மைகளையும் வீசி பில்லி சூனியம் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயம் கேட்கும் போதே கதிகலங்க வச்சிருக்கு. வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆர்த்தி. வீட்டோட கேட்டை திறந்து உள்ள போனப்ப தரையில வெள்ள வெள்ளையா ஏதோ கொட்டி கிடந்திருக்கு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே போய் பார்த்தப்பதான் அது விபூதிங்கிறது தெரிய வந்துச்சு. நம்ம வீட்ல யாரும் இல்ல, அப்படின்னா விபூதி எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போன ஆர்த்தி கொஞ்ச நேரத்துல பயங்கரமா சத்தம் போட்டு அலறி இருக்காங்க. ஏன்னா வீட்ல இருந்த சாக்குக்கு கீழே எலுமிச்ச பழம், குட்டி சாத்தான் பொம்மை, பில்லி சூனியம் பண்றதுக்கான பொருட்களும் சிதறி கிடந்ததை பார்த்து கதி கலங்கி இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பதறி போன ஆர்த்தி இந்த விஷயத்த கணவன் ராஜா கிட்ட சொல்லவே மெக்கானிக் கடையில் இருந்த ராஜா உடனே வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி இருக்காரு. அதுலதான் இந்த வேலைய பண்ணவங்க யாருங்கிறத தெரிஞ்சு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில ஆடி போய் நின்னு இருக்காங்க. திண்டுக்கல் வேடச்சந்தூர்ல உள்ள ஆத்துமேடு பகுதியை சேர்ந்தவர் தான் இவரோட மனைவி ஆர்த்தி. ராஜா சொந்தமா மெக்கானிக் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் வீட்ல இருந்து 4-5 வீடு தள்ளி ராஜமணிங்கிற பெண்ணோட கணவர் உடல்நல குறைவால உயிரிழந்ததுனால ராஜாவும் ஆர்த்தியும் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ராஜமணியும் தினமும் ஆர்த்தி வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுன்னு குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ராஜா குடும்பத்தோட வெளியூருக்கு போயிருந்திருக்காரு. ஊருக்கு போகும்போது ராஜாவும் ஆர்த்தியும் ராஜமணி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ராஜா குடும்பத்தோட ஒண்ணு மண்ணா பழகிக்கிட்டு இருந்த ராஜமணியே அவங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சதுதான் மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக வச்சிருக்கு. பூட்டு போட்டிருந்த ராஜா வீட்டுக்கிட்ட போன ராஜமணி கையில வச்சிருந்த விபூதிய அவரோட வீட்டுக்குள்ள தூக்கி வீசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜமணி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப எலுமிச்ச பழத்தையும் குட்டி சாத்தான் பொம்மையையும் வச்சு சூனியம் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சு குடும்பமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ராஜா சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்பதான் ராஜமணி வசமா சிக்கி இருக்காங்க. அடுத்து அவங்கள கூப்பிட்டு ராஜா விசாரிச்சிருக்காரு. எங்க வீட்ல தான் சாப்பிடுற, உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணி இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி வேலையை பார்த்தன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பூக்கடை மணிதான் சூனியம் வைக்க சொன்னாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு, எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க ராஜமணி. அது என்னதுன்னு கேட்டியா? என்னதுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் போட்டு கையில் வச்சேன். எனக்கு வாங்கினதுமே அப்படியே உண்மையிலே நேதானம் இல்லைங்க சார். வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன்னே எனக்கு தெரியாது. நான் வேற வார்த்தை போய் என்ன செஞ்ச கேட்ல நின்று நான் ஒன்றும் செய்யலை. அத்தினியர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். அதே ஏரியாவில் இருக்கிற பூக்கடை மணிங்கிறவருக்கும் ராஜாவுக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறு நாளாக முன்விரோதமாக மாறி 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில தான் ராஜாவோட குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு முடிவு பண்ண மணி ராஜமணியை ஏவி ராஜா வீட்டுக்கு சூனியம் வச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ராஜமணி சொன்னதை வீடியோவா பதிவு பண்ண ராஜா பூக்கடை மணி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. புகாரோட அடிப்படையில விசாரணையில இறங்கின காவலர்கள் பூக்கடை மணி ராஜமணி கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
விசாரணையில பூக்கடை மணி ராஜா மேல ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. மணியோட மகளை ராஜா தகாத வார்த்தைகளால பேசி அசிங்கப்படுத்தினதாவும் அவர் மேல போக்சோவில புகார் கொடுத்துருவேன்னு சொல்லி மணி மிரட்டல் விட்டதாவும் சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம மேல போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்த ராஜாவே ராஜமணியை செட் பண்ணி தன்னோட வீட்டுக்கு மணிதான் சூனிய வைக்க சொன்னாருன்னு நாடகமாடி இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் என்ன நடந்துச்சுங்கிற மொத்த உண்மையும் தெரிய வரும்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்றாங்க.